முந்தைய பாடலில் இறைவனது அத்வைத நிலையை அறிவுறுத்திய மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த திருப்பாடலில் உயிர்கள் தம்மை இறைவன் மாட்டு அடைக்கலமாக ஒப்புவித்த பின்னர் அவைகளுக்கு எந்த ஒரு செயலும் இல்லை என்பதனை விளக்குகின்றார். இந்த பாடலில் கன்னியர்கள் இறைவனிடம் உயிர்கள் முன்னரே அடைக்கலம் புகுந்துள்ளமையை நினைவூட்டுபவராக எங்கள் பெருமான் என்று அழைத்து பாடுகின்றனர். உம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்பது பழமொழி. முந்தைய காலங்களில் சிறு பிள்ளைகளை ஆசிரியர்களிடத்தில் கல்வி கற்பதற்காக ஒப்புவிக்கும் பொழுது, உன்னுடைய கைகளில் இருக்கும் இந்த பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று கூறி ஒப்புவிப்பார்கள். இவ்வாறு ஒப்புவிக்கப்பட்ட பொருளை, அடைக்கலமாக தந்த பொருளை காப்பது என்பது அந்த பெரியவரது கடமை ஆகும். இவ்வாறு பண்டைய காலங்களில் ஆசிரியர்களிடம் கல்வி கற்க, கல்வி பயிற்சிக்காக செல்லும் சிறுவர்களை பெற்றோர்கள் இவ்வாறு கூறி ஆசிரியர்களிடம் ஒப்புவிப்பார்கள். அந்த அடைக்கல பொருளை காப்பது என்பது அந்த ஆசிரியருடைய கடமை. ஆனால் இவ்வாறு ஒப்புவிக்கப்பட்ட பொருளை ஏற்றுக்கொண்டவர் மிகவும் பெரியவராக, ஞானியாக இருப்பார். அத்தகைய பெரியவர்களுக்கு அவர்களினுடைய கடமையை மீண்டும் ஞாபகப்படுத்துவது என்பது சரியான செயல் அல்ல. அதேபோல இங்கே இறைவனிடம் ஒப்புவிக்கப்பட்ட உயிர்களை காப்பது இறைவனினுடைய கடமை என்பது புலனாகின்றது. அத்தகைய கடமையை இறைவனுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த முயற்சி செய்வது என்பது சரியான செயல் அல்ல. ஆனாலும் பெரியவர்களுக்கு விண்ணப்பம் வைப்பது போல் மிகவும் பணிவோடு விண்ணப்பம் வைப்பது நம்முடைய மரபு. எனவே இந்த பெண்கள் கூறுகின்றனர், உயிர்களெல்லாம் உன்னுடைய அடைக்கலம், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். ஆனால் அந்த பழஞ்சொல்லை நாங்கள் மீண்டும் உன்னிடம் மிகவும் அச்சத்துடனே கூறுகின்றோம் என்று கூறி விண்ணப்பிக்கின்றனர். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகின்றாரே, அதேபோல மிகவும் வினயத்துடன் உங்களிடம் அடைக்கலம் வந்த பொருளை காப்பது உங்களுடைய கடமை என்று கூறி இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றனர். இவ்வாறு விண்ணப்பித்து இந்த பெண்கள் மேலும் விண்ணப்பிக்கின்றனர். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க, என்னுடைய எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் என் கண் மற்றொன்றும் காணற்க என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள். எங்களுடைய மனம் எல்லாம் பெருமானே உன்னுடைய அடியவர் கூட்டத்துள் விளங்க வேண்டும். எங்களுடைய கைகள் என்பது உன்னுடைய திருப்பணியினை மட்டுமே செய்ய வேண்டும். அதை தவிர வேறொன்றும் செய்யக்கூடாது. கனவிலும் நனவிலும் உங்களினுடைய திருவுருவத்தை தவிர மற்ற ஒன்றையும் என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடாது. இவ்வாறு அந்த பெண்கள் விண்ணப்பிக்கின்றனர். இவ்வாறு எதிர்மறையாக விண்ணப்பிப்பது என்பது அதன் முக்கியத்துவத்தை நன்கு விளக்குவதற்காக. இவ்வாறு இறைவனையும் அவருடைய திரு அடியார்களையும் எந்த காலத்திலும் காணும் தன்மை உடையவர்களுக்கு, இறைவனுக்கும் அவனுடைய திரு அடியார்களுக்கும் எந்த காலத்திலும் திருப்பணி செய்து கொண்டு வரும் அன்பர்களுக்கு, இறைவனையும் அவருடைய திரு அடியார்களையும் தவிர மற்ற எதையும் காண விரும்பாத, காணாத அந்த அன்பர்களுக்கு இந்த உலகில் எது நிகழ்ந்தாலும் அதனால் அவர்களினுடைய அறிவும் மனமும் மாறுபடுவது இல்லை. எனவே பெருமானே, எங்களுக்கு நீ அந்த பரிசினை, அந்த தன்மையை கொடுத்து விட்டால் எங்களுக்கு வேறு ஒரு கவலையும் இல்லை, வேறு எந்த கவலையும் இல்லை. உமக்கும் உம்முடைய அடியவர்களுக்கும் எங்களினுடைய மனம், மொழி, மெய்களால் இந்த திரிகரணங்களும் பயன்படுமாறு நாங்கள் வாழ்ந்து வருவோம் என்று விண்ணப்பம் செய்கின்றனர். இவ்வாறு கூறி இறைவனிடம் அடைக்கலம் புகுந்த பின்னர் இங்கு நிகழ்வது அனைத்துமே இறைவனின் செயல்களாக ஆகின்றது என்பது இந்த திருப்பாட்டின் கருத்து. திருச்சிற்றம்பலம்.